தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 9:9. சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கத்தில் இருந்து விடுதலை, நெருக்கத்தில் இருந்து விடுதலை. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரே தஞ்சமானவர், அவரும் அல்ல. இன்னைக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது பல நிலைகளில் நம்ம முயற்சிகளை எடுக்கிறோம். பல நிலைகளில் எப்படியாகிலும் இதிலிருந்து ஒரு விடுதலை, இதிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு பல பிரயாசங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட பிரயாசப்படுகிற நம்மை பார்த்து அவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நானே உனக்கு தஞ்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இருதயத்தில் ஒரு டைவர்ஷன் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் அநேக இடங்களில் ஓடி தேடி அலைந்து அநேகர் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகுதான் ஆண்டவரை தேடி வராங்க. நான் சொல்றேன், இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஒரு ஆமை சொல்லுங்க, நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அவர்தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், அவர்தான் இதிலிருந்து என்னை தப்புவிக்க முடியும் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நெருக்கம் வராம இல்ல, நெருக்க வருதா இல்லையா? நெருக்க இருக்குன்னு சொல்றோம், கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நெருக்க இருக்கு. உலக மனுஷனுக்கு இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அதிக நெருக்கங்கள் வரும். வரட்டும், வந்தாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு தஞ்சமா இருப்பார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போன பாதைகள், அவன் அனுபவித்த நெருக்கங்கள், அதெல்லாம் நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாருக்கும் அவ்வளவு நெருக்கம் கிடையாது. விசுவாசத்தோடு சொல்றேன். ஆமென் சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட நெருக்கங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் தாவீதை விடுதலையாக்கினார். அதனாலதான் அவரால் தைரியமா சொல்ல முடியுது, அவர்தான் தஞ்சம். தஞ்சம்னா என்ன? அங்க போய் விழுந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. எங்க போய் விழுந்துடணும்? ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்துடணும். ஆண்டவரை என்னால முடியாதப்பா, என் திறமையில முடியாது, என் சுய பலத்தால முடியாது, ஆண்டவரை குடும்பத்தால முடியாது, நீதான் தஞ்சம். அப்படி விழுகிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இயேசுவேன்னு சொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவரை தஞ்சமாய் நீ கொல்லுவாய்னு சொன்னா உன் நெருக்கம் உன்னை விட்டு விலகும். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவர். சங்கீதம் 4:1 சொல்றாரு. சங்கீதம் 4:1 வாசிங்கம்மா. கடைசி பகுதி வாசிங்க தம்பி, கடைசி பகுதி. அவர் சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தஞ்சமாயிருக்கும் பொழுது அவன் நெருக்கம் அப்படின்னா நான் சொல்லுவேன், இப்படி சொல்றேன், நம்ம வாழ்க்கையில வருகிற நெருக்கம் நமக்கு நல்லது. என் கூட ஆமென் சொல்ல விரும்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க. நெருக்கம் நல்லது. ஏன்னா நெருக்கம் பட்டாதான் நீ எங்க போக முடியும்? விசாலத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருது, உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது, உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நீ அவரை தஞ்சமாய் கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஒரு விசாலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் இப்படி சொல்றேன், உனக்கு ஒரு விசாலத்தை வைத்ததுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் ஏன்? ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா? அவருக்கு கண் இல்லைன்னு யார் சொன்னா? பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. மனுஷன் பார்க்காததையும் பார்க்க முடியாததையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நெருக்கம் நல்லது. ராமே சொல்லுங்களேன். அவன் நெருக்கத்துல நான் இந்த உலகத்தையோ உலக மனிதனையோ பணத்தையோ செல்வத்தையோ அதிகாரத்தையோ நான் முன்னாடி வைக்கல. எனக்கு தஞ்சமான என் தேவனை நான் முன்னாடி வைத்து அதிலிருந்து நான் ஒரு விசாலத்திற்கு நேரே கடந்து போகிறேன். விரும்புறவங்க ஆமென், எதிர்பார்க்கிறவங்க வாஞ்சிக்கிறவங்க கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில! மாமனார் சவுலினால நெருக்கம், தன்னுடைய சொந்த குமாரனால நெருக்கம், தன்னை சுற்றி இருக்கிற சொந்த ஜனத்தால நெருக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நெருக்கம் எப்படிதான் வருதுன்னா கூட இருக்கிறவங்களால தான் நெருக்கம். ராமேன்னு சொல்லுங்களேன். எங்கேயோ இருக்கிறவன் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர மாட்டான். யார் தான் கொண்டு வருவா? நம்ம கூடயே இருக்கிறது தான் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஆனா நம்ம சொல்லணும், அவர் எனக்கு தஞ்சமா இருக்கிறபடியால் என் நெருக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு விசாலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவதற்கு போதுமானவர். 59 சங்கீதம் 16 வசனத்துல, சங்கீதம் 59:16, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். சொல்றாரு பாருங்க, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் என் தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எங்க வச்சிருக்கிறோம், யாரை வச்சிருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. ஏன் இத்தனை நாட்கள் ஆகி, இத்தனை மாதங்கள் ஆகி, இத்தனை வருடங்களா என் வாழ்க்கையில் இந்த நெருக்கம் மாறவே இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த பிரச்சனையில நான் யாரை முன்னாடி வச்சிருக்கிறேன் அல்லது எதை நான் முன்பாக வைத்திருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 சொல்லப்படுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அவன் சிக்லாக் என்கிற இடத்துல எல்லாத்தையும் அமலேக்கியர் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி இந்த ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். 8ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறார். பிரச்சனையில நீ ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ரகசியம். நீ எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா வர்றதை காட்டிலும் ஆரம்பத்திலேயே தேவ சமூகத்தை பற்றி கொள்ளுவேன்னு சொன்னா, ஆண்டவரே நீர்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுவேன்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு உண்டான நெருக்கத்தில் இருந்து உனக்கு விடுதலை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். 19ஆம் வசனம் வாசிங்க. 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தெரியாதுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற அல்லது நீங்கள் கடந்து போகிற நெருக்கம் எப்படிப்பட்டது. பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் அது புரியா, பரவாயில்ல, பாஸ்டருக்கு புரிய வேண்டாம், உன்னை அழைத்த தேவனுக்கு அது புரியும். ஆமென். ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, என் சமூகத்தில் வந்து கிட, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கையை வைத்து உரலையிலேயே சொல்லுங்களேன். எத்தனை நெருக்கங்கள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைமைகள் வரலாம். ஆனால் நாம் யாரை முன்பாக வைத்திருக்கிற கர்த்தர் நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். அல்லது இப்படியே போகட்டும் நினைக்கிறோமா, அல்லது ஒரு விசாலத்திற்கு கர்த்தருனை ஆயத்தப்படுத்த விரும்புகிறா, ஒரு விசாலத்திற்கு கர்த்தருனை கொண்டு போக விரும்புகிறா. நெருக்கப்பட்டது நல்லது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் அற்புதமான சாட்சியாய் இவனை நிறுத்துவதற்கு தேவனவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே சிலருடைய நெருக்கங்கள், சில நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நெருக்கம் ஏன் வந்தது, அந்த நெருக்கத்தில் இருந்து எப்படி விடுதலை பெற்றார்கள்? 3 காரியங்கள். சிலருடைய நெருக்கங்கள் ஏன், அந்த நெருக்கம்
எப்படி விடுதலை பெற்றார்கள்? 3 காரியங்களை சிலருடைய வாழ்க்கையிலிருந்து வேகமாய் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2:15. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவனுக்கு சொந்த ஜனம். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிற என் வாழ்க்கையில போராட்டங்கள் அல்லது நெருக்கங்கள் வர முடியுமான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நெருக்கங்கள் வரலாம். வராமே சொல்லுங்க. வராதுன்னு சொன்னா அது பொய் சத்தியம். ஆமென். கள்ள உபதேசம். வேதம் அழகா சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனா அந்த நெருக்கம் ஏன் வந்தது என்கிறத இன்னைக்கு அநேகர் பார்க்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில வந்தது என்று தன்னை சோதிக்கிறத இன்னைக்கு அநேக விசுவாசிகள் மறந்து போயிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? இவனாலதான், இந்த புருஷனாலதான், இவன் என் பொண்டாட்டியாலதான், என் பிள்ளையாலதான், என் தாய் தகப்பனாலதான், என் நண்பர்களால, என் சொந்த பந்தத்தால, என் கூட இருக்கிறவங்களால. இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்தில் ஆள்காட்டி விரல நீட்டிடுறோம். என்ன நீட்டிடுறோம்? யார்தான் காரணம்? இவன் தான், இவதான். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த நெருக்கம் ஏன் வந்தது என்று நம்மை நிதானிக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இந்த காலவெளியில நமக்கு தருவாராக. ஏன் வந்தது? 11ஆம் வசனம் வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 2:11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்து. நமக்கு தெரியும் எது பொல்லாங்கான காரியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி. ஆமென். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்களுக்கு காரணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா அதை சரி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பொல்லாப்புனா இன்னைக்கு நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பெருசா ஏதாவது செஞ்சாதான் பொல்லாப்பு. அப்படி இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாதத அல்லது ஆண்டவருக்கு தேவையானதை நம்ம செய்யாம போனா அது என்னதுதான்? ஒவ்வொரு நாளும் எழுந்து அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அது தேவனுக்கு பிரியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். இது ஆண்டவருக்கு பிரியம். அப்படின்னா சிம்பிளா நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தனி ஜெபம் இல்லைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இல்லைன்னு சொன்னா, நாம் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்கிறோம். அந்த பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில எங்க கொண்டு போய் விட்டுறது? சொல்ல மாட்டேன்றீங்களே. எங்க கொண்டு போய் விட்டுறது? நெருக்கத்தில் கொண்டு போய் விட்டுறது. இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனம். கர்த்தர் நம்மை அப்படிதான் அழைத்திருக்கிறார். முன்னே புறச்சாதியா இருந்தோம். ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக நாமும் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நெருக்கம் ஏன் வந்தது? ஆண்டவரே, உங்களுக்கு பிரிய இல்லாத காரியம் ஏதாவது நான் செஞ்சிருப்பேன்னு சொன்னா 16ஆம் வசனத்துல பாருங்க. 16ஆம் வசனம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நமக்கு தெரியும் ராஜாக்கள்லாம் இல்லை. அப்போ ஜனங்களை நழி நடத்துறதுக்கு யாரு? ராஜாக்கள் கிடையாது. அப்போ ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்றாரு. காரணம் ஏன் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணார்னா, ஜனங்கள் தங்கள் பொல்லாப்பை உணர்ந்து தேவ சமூகத்தை தேடின போது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன் நெருக்கத்தில் நீ தேவனை தேடலாம்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாப்பை விட்டு விலகி அவரை தேடும் பொழுது கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விசாலத்தை தருவான். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். ஏன் ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை? ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் பேசுவார், உங்ககிட்ட சொல்லுவார். நீ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய, அதை விட்டு விடும் பொழுது உன் நெருக்கம் விசாலமாய் மாறும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி மனாசே ராஜா நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி போதும். இரண்டாவதாக மனாசே நெருக்கப்பட்டான். 33 அதிகாரம் 6-8 வசனம். ஏன் முதல்ல சொன்னேன், யார் நெருக்கப்பட்டா, ஏன் நெருக்கப்பட்டார்கள், எப்படி தேவன் அவர்களை விடுதலை கொடுத்தார். 33:6-8 வசனம் வாசிங்க தம்பி. அவன் இன்னொன் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை குமாரரை தீமிதிக்க பண்ணி நானும் தீமிதிக்க நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கு ஒத்தபடியே அவர்களுக்கு தான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருக்கிறவர்களை ஆகிய நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடு சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை சாபித்தான். விக்கிரக ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மனாசேயுடைய நெருக்கத்திற்கு காரணம் விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நம்ம விட்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று இன்னைக்கு விசுவாசிகள் ஆமா ஏதாவது நல்ல காரியம்னா எங்க தான் போறாங்க? முதல்ல ஐயர்கிட்ட ஜோசியக்காரன் சொல்ல வரல, கேலண்டர் தான் பார்க்கறாங்க. என்னது நல்ல, நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நல்ல நாள், நல்ல நேரம், எதையாவது செய்யணும்னா கேலண்டர்ல நல்ல நேரத்தை பார்த்துட்டு வெளியே போகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செவ்வாய்க்கிழமை வேண்டாம் பாஸ்டர். என்ன செவ்வாய்க்கிழமை? இல்ல இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? நேரம் பார்க்கறாங்க, நாள் பார்க்கறாங்க. இன்னும் அதை விட மேலானத இந்த மனாசே ராஜா செய்தது போல ஜாதகம் குறி. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா ஜாதகம் பார்க்கறாங்க, அப்படிதானே சொல்றான். 10 பொருத்தமும் சொல்லுங்களேன், சும்மா 10 பொருத்தமும் பார்த்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றான். ஆனா ஒரே வருஷத்துல எங்க வந்து நிக்கிறான்? சாமுவேல் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இல்லைனாலும் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்தாலும் அது தேவனுடைய பார்வையில விக்கிரகம். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? அப்படிதானே? இன்னைக்கு நம்ம யாரை முன்னாடி வச்சிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல முதல்ல யாருக்கு அந்த இடத்தை கொடுத்து இருக்கிறோம்? ஆண்டவரை வச்சு பார்க்கிற இடத்துல வேற எதை நீ வச்சு பார்த்தாலும் சரி, அது மனுஷனா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் அது விக்கிரகம். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும். மனாசேயை குறித்து வேதம் சொல்லுது. 11ஆம் அதிகாரம் பாருங்க.
33:11 2 நாளாகமம் 33:11. ஆகையால் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினா, அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி, விக்கிரகம் அவனும் செஞ்சான், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் செய்ய வச்சான். கடைசியில் எங்க கொண்டு வந்துட்டான்? நடு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். வீட்டுக்குள்ள பீரோல அலமாரில என்ன வச்சிருக்கிறோம் பார்க்கணும். இவன் எங்க கொண்டு வந்துட்டான்? விக்கிரகத்தை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து வச்சிட்டான். வேதம் சொல்லுது, நாம் தான் அவர் தங்குகிற ஆலயம். அப்படின்னா இங்க விக்கிரகம் இருக்கா? தொட்டு கும்பிடுறது, செத்து போனவங்க போட்டோ வச்சு விளக்கு வச்சு பூ போடுறது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் யாராவது இது வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் எடுத்து போட உதவி செய்வாராக. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் என்ன பண்ணணும்? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அதெல்லாம் உன் வீட்டிலேருந்து வெளியே போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிறார். ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ சிக்கி இருப்புன்னு சொன்னா அதுவும் லைஃப் ஃபுல்லா வந்துடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுல இருந்து விடுதலை ஆகிறதற்கு நீ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். கோலம் போடுறது. இன்னைக்கு பிசாசு வீடு கொடுக்க மாட்டேன்றான். போட்டாதான் இருக்குல்ல. ஆனா நம்ம அதே சந்தோஷமா செஞ்சுட்டு போக கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் என்னவா இருப்பாரு? அவர் விக்கிரக பக்தனா இருப்பாரு. அதனால சில காரியங்களை செய்யணும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஞானஸ்நானம் எடுத்துட்டு இதெல்லாம் செய்யலாமா? அதுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை அடையக்கூடிய ஒரு மனம் நமக்கு வேணும், விருப்பம் நமக்கு வேணும். அதற்காக போராடணும். ஒரு ஆமை சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் செய்ய முடியாதியானா 2 குடும்பம் என்னவாயிடும்? 2ஆ பிரிஞ்சு போயிடும். அப்படித்தானே? போயிடுமா போயிடாதா? அதனால ஞானமாய் அதை நம்ம என்ன பண்ணணும்? ஹேண்டில் பண்ணணும். 12ஆம் வசனத்துல இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனாசே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான். நல்லா தான் இருந்தது. ஆனா போக போக என்ன ஆயிடுது? இன்னைக்கு ஆரம்பத்தில் அநேகர் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஆமென் ஆண்டவரை கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு வேற எதையோ முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வராம வேலை வேலைன்னு ஓடுற எத்தனையோ விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். அது அவர்களுக்கு விக்கிரகம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நெருக்கத்திற்கு ஒரு வேளை எனக்குள்ள இருக்கிற இந்த விக்கிரக ஆராதனை இருக்குன்னு சொன்னா, இந்த மனாசேவை போல தான் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேனே, நெருக்கத்திலிருந்து வேற யாரும் நம்ம விடுதலை ஆக்க முடியாதுங்க. 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டா தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்ப வர பண்ணினார். முதலாவது தாவீது நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுத்தான்.
மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவன் மறுபடியும் அவன் இழந்த அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினான். மூன்றாவதாக யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 2:2. யோனா சொல்றாரு, தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மூன்றாவதாக யோனா நெருக்கப்பட்டான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டுகிட்டே வரோம், அப்படிதானே? யோனா கதைனா மீன், நினிவே, தர்சீசு, கப்பல், அப்படியே லைனாக வந்துடும் அப்படியே நம்ம மைண்டில், அப்படிதானே? ஆமே. ஆனால் வேதம் சொல்லுது யோனா நெருக்கப்பட்டான். காரணம் என்ன? ஆமே. 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்ற, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிறவர் கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். மூன்றாவதாக யோனா நெருக்கப்பட்டான். ஏன் நெருக்கப்பட்டான்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனபடியினால் நெருக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில ஆமென் நெருக்கம் விசாலமாய் மாறுகிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சத்தத்தை விட்டு கேட்டு பல தடவை பல காரியங்களை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறார். யாரும் பூரணமானவர்கள் கிடையாது. ஒரே நாளில் நம்மளாம் பரிசுத்தவான்களாக மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்ம சரி செய்து கொண்டே வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்றைக்கு நம்ம பூரணப்படுறோமோ அன்னைக்கு ஆண்டவர் வந்துடுவார். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடிடுவோம். ஆமென். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை ஜெபிக்கும் பொழுது உணர்த்துகிற காரியங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுது உணர்த்துகிற காரியங்கள், ஆமென், தேவ ஊழியர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற நெருக்கத்திற்கான காரணம் தேவ சத்தத்தை விட்டு விலகி. கவனிங்கம்மா, ரொம்ப முக்கியம். தேவ சத்தத்தை விட்டு விலகுகிறது. ஆனா எனக்கு இதுல என்ன பிரச்சனைனா, அது ஏன்னு அவர்களாலே என்ன பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிசாசானவன் அநேக இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கீ என்னதுதான்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம வாழ்க்கையில வருகிற நெருக்கம் எதனாலன்னு சொல்லி நம்ம அறியணும். இரண்டாவது, அதுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். தேவனை நோக்கி கெஞ்சணும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். 10ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் உனக்கு நெருக்கத்தை கொடுத்தார்களோ, எது நிமித்தம் நீ நெருக்கப்பட்டிருக்கிறியோ, ஆண்டவர் அதற்கு கட்டளையிடுவார். ஆமென். அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய மனைவிய ஆமென் பார்வோன் எடுக்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்வோனுகிட்ட கட்டளை இருக்கிறே, யார் மேல கை வைக்கிற? ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட கட்டளைகள் ஆண்டவர் விடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீ போய் அவங்க கிட்ட இன்னும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் நின்று அவங்களுக்கு முன்னாடி யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தேவனுக்கு முன்னாடி ஆமென் உன்னை தாழ்த்தி ஆமென் தேவ சமூகத்தில் நீ கெஞ்சி செபிக்க செபிக்க ஆண்டவர் யோனாவுடைய வாழ்க்கையில இருந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு மீனுக்கு கட்டளை கொடுத்தது போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்திற்கு காரணமானவைகளுக்கு தேவன் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4ஆவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:21.
பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து சிம்சோன் கண்களை பிடுங்கி சிம்சோனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு சிம்சோனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். 4வது சிம்சோன் நெருக்கப்பட்டான். சிம்சோன் யாரு? சிம்சோனுடைய அழைப்பு என்ன தெரியும்? நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். நியாயாதிபதி. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில் இருந்து மீட்கும்படிக்கு சிம்சோன் ஆகிய நியாயாதிபதியை கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அந்த சிம்சோன் இங்கே நெருக்கப்படுகிறான். ஏன்? நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 16:4. அதற்கு பின்பு அவன் சோரை காட்டங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்று பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். இன்றைக்கு நம்முடைய உறவு, அல்லேலூயா, இன்னைக்கு நம்முடைய உறவு கர்த்தர் நம்மை அழைத்தது ஒரு சித்தத்தோடு அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நெருக்கத்துக்கு காரணம் தன் தேவ சித்தத்தை மறந்து வேசியினிடத்தில் தன் மனதை விற்று போட்டான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக அவன் பட்ட பலன் பாடு. 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அழைப்பு என்ன? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கணம் என்ன? ஒரு நியாயாதிபதி. பெலிஸ்த சாம்ராஜ்யத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் எழும்ப பண்ணினான். ஆண்டவர் அவனை கொண்டு செய்த அடையாளங்கள் பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்கும். ஆமே ஆமே அல்லேலூயா. இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு? ஜனங்களுக்கு, புறச்சாதிய ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளா மாறிட்டான். காரணம் தகாத உறவு, தகாத இடத்தில் நம்முடைய மனதை செலுத்துவது. பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தில் நம்ம பார்க்கிறோம் பல காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இந்த நிலையில சிக்கப்பட்டு இருக்கிறது. அது நிமித்தம் வருகிற நெருக்கங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை தேடுறதற்கு மனசு இல்லை. பல தடவை உணர்ச்சியும் பல நேரம் ஆண்டவர் பேசியும், ஆமா நெருக்க இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசு அங்கே இருக்கட்டும்னு சொன்னா கர்த்தர் வேடிக்கை பொருளாக அவனை நிறுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரோடு கூட பேசுற உன் வாழ்க்கையில உன்னுடைய உறவுகள் சரியானதா இருக்கணும். இருபத்தெட்டாம் வசனத்துல அப்படி வேடிக்கை காட்டுகிற வேளையிலையும் 28ஆம் வசனத்துல அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இந்த நெருக்கத்திலேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அல்லது நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை இந்த காலவேளையில விரும்புகிறோமா? உங்க கையில தான். ஆண்டவர் யாரையும் போர்ஸ் பண்ண மாட்டார். நீ வந்து விழுந்து செபிச்சுதான் ஆவணும் கட்டாயப்படுத்தி உன்னை இழுக்க மாட்டாரு. நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன் கூட பேசுறாருன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு விசாலத்தை தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அது எத்தனை நாட்களா, எத்தனை மாதங்களா, எத்தனை வருடமா வாழ்க்கையில் அவனை நெருக்கி கொண்டிருந்தாலும்
நொடி பொழுதில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறான். யாருக்கு செய்வா? யார் கர்த்தருடைய சமூகத்தை தேடி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் தேவனை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவன் சாலமோன் ஞானி இப்படி சொல்றாரு, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். கர்த்தர் நம்மை நீதிமானாய் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் நெருக்கத்தில் வாழுவது தேவ சித்தம் அல்ல. நாம் நீதிக்கு நேராக நம்மை திருப்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நல்லா இருதயத்தில் எழுதிடணும். அவரே 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 தஞ்சமானவர். இன்னைக்கு நம்ம யாரை தஞ்சமா வச்சிருக்கிறோம்? அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி. ஆண்டவர் நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் பேசினாரு. இப்ப நம்ம அவரிடத்துல பேசணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். காரணம், பொல்லாப்பானதை தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தது நிமித்தம் நெருக்கம். மனாசே மிகவும் நெருக்கப்பட்டான். காரணம், விக்கிரகத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினால், அனுமதித்தபடியினால். அப்போ பவுல் சொல்லும்போது சொல்றார், பொருள் ஆசை என்கிற விக்கிரகம். இன்னைக்கு நிறைய பேர் அது ஆசை இருக்கு, பொருள் ஆசை. அதை வாங்கணும், இதை வாங்கணும். கண்ணை மூடி. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. விக்கிரகத்திற்கு தன்னை அர்ப்பணித்தபடியினால். விக்கிரகம் சிம்பிளா சொல்றேன், தேவனை வைக்கிற இடத்துல வேற யாரை வச்சாலும் அது விக்கிரகம். தேவனுக்கு கொடுக்கிற வேண்டிய இடத்தை கனத்தை நீ வேற யாருக்கு கொடுத்தாலும். யோனா நெருக்கப்பட்டான், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியினான். ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம கிட்ட பேசுறாரு. அநேக காரியங்களை விட சொல்றாரு, அநேக காரியங்களை பற்றி கொள்ள சொல்றாரு. ஆனா அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இன்னும் ஏன் இந்த பிரச்சனைன்னு நீ உன்னை ஆராய, நீ உன்னை அர்ப்பணிக்கலன்னு சொன்னா அந்த பிரச்சனை, அந்த நெருக்கத்திலிருந்து யாரும் உன்னை விடுவிக்க கூடும். நெருக்கம் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. சூழ்நிலைமைகள் மாறும். கர்த்தர் மாற்றி அமைக்க போதுமானவராயிருக்கிறார். சிம்சோன் நெருக்கப்பட்டான். தேவ சித்தத்தை மறந்து, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு அது உன்னதமான அழைப்பு. இது ஒரு விசேஷித்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளை விட எவ்வளவோ ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க, நல்லவங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு இல்லை. அப்படின்னா உனக்கு ஒரு தேவ சித்தம் இருக்குல்ல, உன்னை கொண்டு தேவன் எதையோ செய்ய விரும்புறாருல்ல, அதை தடை பண்ணுகிற இச்சைகள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், மனதை தவறான இடத்திலே வைப்பது, விளங்குற மாதிரி சொல்றேன். நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உன் பாதம் பணிந்தே என்னாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே,
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. சொல்லுங்க. உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறே. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் என்னை. நல்ல கையை தட்டி பாடுவோம். பாதம் படிதே, பாதம் பணிந்தே, என்னாலு துதியே. கனி செடி நீர் நிலைத்திருக்க, காணி செடி நீர் நிலைத்திருக்கோ. கோடியாய் ஆடியே படர்ந்திலுங்க. ஒரு விண்ணப்பமாய் கோடியாய் ஆடியே படர்ந்திலங்க. கீழை நாருக்கு காலை மேடுங்கே, கர்த்தரே என்னை சுத்தம் செய்தி. கீழை நாருக்கு காலை மேடுங்கே, கர்த்தரே என்னை சுத்தம் செய்தி. உம் பாதம் பணிந்தே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உம் பாதம் பணிந்தேன். அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோம். பாதம் ஏசையா உள்ளம் பொங்குதே. நல்ல கையை தட்டி கத்தனமோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆமே. நல்ல கையை தட்டி ஆமே. கத்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் அது திரும்புகிறதில்ல. இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு காணப்படுகிற இந்த நெருக்கத்திலும் இருந்து கர்த்தர் ஒரு விசாலத்தை இவர்களுக்கு தருவீராக. அந்த நல்லது என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு கடந்து போய் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எதை எதிர்பார்த்து, எதை விரும்பி, எதை வாஞ்சித்து, எந்த சூழ்நிலையில எதை தேடி உம்முடைய பாதத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து நடைபெறுகிற இரண்டாவது ஆராதனை கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்கப்பா. தடைகளை முந்தி கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளை குடும்பமாய் சரியான நேரத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வருவீராக. உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு